அவகோடா ஃப்ரூட் வச்சு பிரெட் சாண்ட்விச்சுக்கு ஒரு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு அவகோடா ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதோட ஒரு தக்காளி, வெங்காயம், லெமன், உப்பு, காரத்துக்கு தேவையான பெப்பர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் வேணும்னு எடுத்துக்கலாம். இப்போ பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்தாலே நல்லா வந்துடும். பழுத்த பழமானா ஈஸியாக வந்துடும். இது நான் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. 2 நாள் அரிசிக்குள்ளே வச்சுருந்தேன். நல்லா பழுத்துருச்சு. கொஞ்சம் மசித்த மாதிரி இதை மசித்து விட்டுட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணணுமோ சாப் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தான் கட் பண்ணேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி. வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து பார்த்து எடுத்துருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிச்சு. கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதனால நான் பாதி மட்டும் நான் சேர்த்துருந்தேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது மட்டும்தான் போட்டிருந்தேன். தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக இந்துப்பு நான் சேர்த்துருக்கேன். லெமன் பாதி லெமனில் கொஞ்சமாக தான் புழிஞ்சேன். அதுலேயும் கொஞ்சமாக தான் புழிஞ்சிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த வெங்காய தக்காளி கலவா இதோட காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா சட் மசாலா, மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக தான் செஞ்சேன். இது மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கல் சூடானதுமே வச்சுக்கலாம். வீட் ப்ரெட்டாக அந்த மல்டிக்ரெயின் ப்ரெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக திருப்பி போட்டுட்டு உள்ளே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடு வெந்ததுமே இது எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம கட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 ப்ரெட்டாக வச்சு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற மாதிரினா ப்ரெட்டை கம்மி பண்ணி ஒரு ப்ரெட்டில் நிறைய ஸ்டஃபிங் வச்சு அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டுக்கலாம். இது இப்படியே குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் ஃப்ரூட் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறனால இந்த மாதிரி டேஸ்ட்டு கூட்டி சாப்பிடும்போது நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சின்ன பவுலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டால நல்லா இது சாப்பிட்டே தேவைப்பட்டுச்சுன்னா போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.